எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு 31st மீட்டிங் ஆஃப் அந்த சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு நடந்திருக்கு. அதை சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இதில் கேரளா சீஃப் மினிஸ்டர் விடி சதீஷன் அப்படிங்கிறவர் வந்து என்ன இது சொல்லியிருக்காருன்னா, முல்லை பெரியார் ரிசர்வர் இருக்கிறதுல அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நியூ டேம் பற்றி பேசியிருக்காரு அவர். ஏற்கனவே வந்து இந்த மேகதாது டேம் அந்த இது நம்மளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இஷ்யூ இருக்குது. இந்த நிலையில் அவர் வந்து புது டேம் கட்டுறதை பற்றி பேசியிருக்காரு. அதான் வந்து 2 சிஎம்மே இதில் வந்து கர்நாடகா சிஎம், கேரளா சிஎம் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கை. அப்போ 2 சிஎம்மே வந்து தமிழ்நாடுக்கு அந்த இது வந்து தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து அஷ்யூரன்ஸ் உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசும்போது சிவகுமார் அவர் சிஎம் ஆஃப் கர்நாடகா என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நான் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்கேன் யூனியன் ஹோம் மினிஸ்டர்கிட்ட, அமித்ஷா கிட்ட, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈவன் அந்த மேகதாது டேம் வந்து கட்டினாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பெனிஃபிட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அது கொஞ்சம் இருக்கும் நல்லாவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கர்நாடகா வந்து ஒன்லி 5 TMCFT ஆஃப் வாட்டர் தான் வந்து ப்ரப்போஸ் ரிசர்வேயரில் அந்த ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக எடுப்பாங்க. மீதி ரிமைனிங் வாட்டர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணப்படும் தமிழ்நாடுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து அந்த இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் வந்து இந்த செப்பரேட் மீட்டிங் இதுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு இன்ட்ரஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் பற்றிய செப்பரேட் மீட்டிங் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. டிகே சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிவர்ஸ் வந்து ஸ்டேட்ஸை கண்ட்ரியோடைய ஸ்டேட்ஸை ஒன்றா இணைக்கணும், அது வந்து டிவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ரிவர்ஸ் வந்து என்னென்னா டிரான்சென்ட், அதாவது பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு என்னென்னா டைலாக் அண்ட் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் தான் வந்து இந்த ரிசால்வ் பண்ணும் இந்த டிஸ்பியூட்டை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வாட்டர் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நாட்டு ஷேரிங் மட்டும் கிடையாது, அது தேவைப்படும் பொழுது அது வந்து அந்த நேரத்தில் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். மீட்டிங்கில் கேரளா சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சதீஷன் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு நியூ முல்லை பெரியார் டேம் அந்த இதுக்கு பதிலாக வேணும் ஆஃபர் பண்ணியிருக்காரு வந்து, அதாவது என்டையர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அண்ட் என்ஷூர் பண்ணுறாரு. அவரும் டிஎன் வந்து ரிசீவ் பண்ணும் ஃபுல் அந்த இதை வந்து என்டைட்டில் ஷேர் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத வந்து அவரும் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காரு. கேரளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, வேணும்னா தமிழ்நாடுமே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம் டிசைன் அண்ட் லொக்கேஷன், அப்புறம் ஓவர்சீ பண்ணிக்கிட்டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்போஸ் பண்ணிகிட்ருக்கு மேகதாதுவை அப்படிங்கிறது வந்து கன்சர்ன். அது வந்து என்ன ரிசர்வர் வந்து பிளாக் பண்ணிவிடும் அந்த காவேரி வாட்டர் தமிழ்நாட்டுக்கு வர்றதை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மெயின் ரீசன். இது வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டு அப்படிங்கிறது வந்து அதனால தான் வந்து தடை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு இதில். தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிமாண்டை வந்து டேம் ரீப்ளேஸ் பண்ணுறது முல்லை பெரியார் அவங்களும் புதுசாக கட்டணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வாட்டர் லெவலில் 152 ஃபீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரைஸ் பண்ணி சேஃப்டி கன்சர்னை வந்து ரைஸ் பண்ணி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க நியூ டேம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கேரளாவும் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வந்து இந்த இது லெவலில் வந்து 152 ஃபீட்டுக்கு வந்து ரிசர்வாயரில் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது மேகதாது டேமோடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராப்ளமே இனி சால்வ் ஆகலை நம்மளுக்கு. அதுக்குள்ளே வந்து கேரளா வந்து முல்லை பெரியார் அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நியூ டேம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்குமா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து சென்டர் தான் வந்து டிசைட் பண்ணும். அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தால் மட்டுமே இவங்க வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்றேங்க. அவ்வளோதான். Thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.